அனைவருக்கும் வணக்கம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. இப்பொழுது நாம் அடுத்த நிறமாக பார்க்க போகிறது கருப்பு வண்ணம். கருப்பு வண்ணம், அதன் பயன்கள் மற்றும் விளைவுகள் பார்க்க போகிறோம். அதில் கருப்பு என்பது நிறங்களின் இல்லாமை ஆகும். கருப்பு என்பது மர்மமானது மற்றும் பாதுகாப்பானது. கருப்பு நிறம் மறைக்கப்பட்ட, இரகசியமான மற்றும் அறியப்படாதவற்றுடன் தொடர்புடையது. நிலக்கரி, கருங்காலி மரம், சுத்தவெளி போன்றவற்றின் நிறம் கருப்பு ஆகும். இது பொதுவாக ரோமானிய பேரரசு காலத்திலிருந்து துக்கம், மரணம், தீயவை போன்றவை குறிக்க பயன்பட்டு வருகிறது. புதிய கற்கால சார்ந்த ஓவியர்கள் பயன்படுத்திய நிறம் கருப்பு நிறம் ஆகும். இந்த கருப்பு நிறம் தனக்கும் வெளி உலகத்துக்கும் இடையே ஒரு தடையை உருவாக்கிறது. அதன் உணர்ச்சிகளையும் உணர்வுகளையும் பாதுகாக்கும், அதே வேளையில் ஆறுதலையும் அளிக்கிறது. மேலும் அதன் பாதிப்புகள் பாதுகாப்பின்மை மற்றும் தன்னம்பிக்கை இல்லாமை ஆகியவற்றை மறைக்கிறது. கருப்பு வண்ணத்தின் பயன்கள். வண்ண உளவியலில் கருப்பு நிறம் வெளிப்புற உணர்ச்சி அழுத்தத்திலிருந்து பாதுகாப்பை வழங்குகிறது. கருப்பு நிறம் பெரும்பாலும் சிறிய கருப்பு உடை அல்லது கருப்பு டை நிகழ்வுகள் போன்ற நுட்பமான வண்ணங்களாகவே காணப்படுகிறது. கருப்பு என்பது அனைத்து நிறத்தையும் உறிஞ்சுதல் மற்றும் ஒளி இல்லாதது. பணக்காரர் மற்றும் வெளிசார்ந்த பெண்கள் பெரும்பாலும் கருப்பு நிறத்தை தேர்வு செய்கிறார்கள், ஏனெனில் இது நேர்த்தியுடனும் நம்பிக்கையுடனும் இருக்கும். சக்தியையும் அதிகாரத்தையும் கொடுப்பதனால் பல நாடுகளில் கருப்பு அங்கியை நீதிமன்றங்களில் பயன்படுத்துகின்றனர். சில சமயங்களில் கருப்பு நிறம் ஆபாசகுணமாக கருதப்படுகிறது. பெண்களின் அழகை மெருகூட்டும் நிறமாக கருப்பு மை பயன்படுத்தப்படுகிறது. மேலும் குழந்தைகளுக்கு திருஷ்டி கழிக்க கருப்பு மை உபயோகப்படுத்துகிறோம். அடுத்து கருப்பு வண்ணத்தின் பிரதிநிதித்துவம். மர்மம், சக்தி மற்றும் கட்டுப்பாடு. மர்மம் கருப்பு வண்ணம் மர்மமானது. சக்தி மற்றும் கட்டுப்பாடு கருப்பு என்பது சுய மற்றும் சக்தி கட்டுப்பாடு. இது பயத்தையும் அச்சுறுத்தலையும் உருவாக்குகிறது. கருப்பு வண்ணத்தின் விளைவு மனச்சோர்வு, அவநம்பிக்கை. மனச்சோர்வு. கருப்பு நிறம் நம் வாழ்க்கையின் ஏமாற்றங்களை அல்லது எதிர்மறை அம்சங்களை பார்க்கும்படி கட்டாயப்படுத்துகிறது. இது எதிர்காலத்தை பற்றிய பயத்தை உருவாக்கக்கூடும். இதனால் மனச்சோர்வு ஏற்படுகிறது. அடுத்து அவநம்பிக்கை. வாழ்க்கையின் எதிர்மறையான பக்கத்தை பார்க்க அதிகப்படியான கருப்பு நிறம் நம்மை ஊக்குவிக்கிறது. இதற்கு காரணம் அவநம்பிக்கை ஏற்படுகிறது. இத்துடன் இந்த கருப்பு நிறம் பற்றிய அதன் பயன்களும் விளைவுகள் நிறைவடைகிறது. மீண்டும் அடுத்த தலைப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம்.